வறண்டு கிடக்கும் மேட்டூர் அணையை தூர்வாரி கூடுதல் நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் தமிழகத்தில் சேதம் ஏற்படாமல் தடுக்கவும், நீரை சேமித்து விவசாயம் மற்றும் மின் உற்பத்தி பணிகளுக்கு பயன்படுத்தவும் 1934ஆம் ஆண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்பட்டது. 93,470 மில்லியன் கன அடி நீரை சேமித்து வைக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை 59.25 சதுர மைல் பரப்பளவிற்கு பரந்து விரிந்து காணப்படுகிறது. மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். போதுமான நீர் இருப்பு இல்லாததால் கடந்த 4 ஆண்டுகளாக குறித்த காலத்தில் அணை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் படிந்துள்ள வண்டல் மண்ணை தூர்வார 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஆய்வுப் பணியில் முன்னேற்றம் இல்லாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். வருங்காலத்தில் தண்ணீர் வருவதற்கு முன்பாக தூர்வாரும் பணியை தமிழக அரசு செய்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அணையினோட நீர்மட்டம் 120 அடி இருக்குது. அந்த 120 அடியில சுமாரா கணக்கு போட்டு பார்த்தா இந்த 82 ஆண்டு காலத்துல சுமாரா 20 அடி சேர் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது தண்ணீரோட நிலை 100 அடின்னு சொல்லும் போது அதுல 20 அடி சேராகவே போயிருது. அப்ப நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தா தண்ணீர் 80 அடி இருக்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம். சோ இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும் அப்படின்னா உள்ள இருக்கிற வண்டல் மண்ணை, நம்ம தேங்கி இருக்கிற வண்டல் மண்ணை எடுத்தா மட்டும்தான் முடியும். இந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக தமிழக அரசு துரித காலத்தில் விரைவாக முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மேட்டூர் மக்களாகிய எங்களுக்கு நிறையவே இருக்கு. தற்போதுள்ள சூழலை பயன்படுத்தி அணை தூர்வாரப்பட்டால் கூடுதலாக 20 அடிக்கு நீரை சேமித்து வைக்க முடியும். தூர்வாரப்படும் மண்ணை கொண்டு அணையின் 2 கரைகளையும் பலப்படுத்த முடியும். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அணையில் இருந்து தூர்வாரப்பட்டால் மேட்டூர் அணையின் நீர்பரப்பு அதிகரிக்கும் என்பது நீர் மேலாண்மையில் ஈடுபட்டுள்ளவர்களின் கருத்து. தண்ணீர் வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால இந்த சமயத்தை பயன்படுத்தி அவங்க இந்த சைடுல இருக்கிற அணையின் தூர்வாரி அந்த மண்ணை கொண்டு வந்து சைடுல இருக்கிற வாலெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாங்க. ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம்னாக்கா ஒரு 2 வேலையா முடிஞ்சிருங்க. அணையினுடைய மதகு பகுதியையும் பலப்படுத்திடலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா அந்த தண்ணீர் சேமிப்பும் அதிகப்படுத்தலாம். இப்ப இந்த 20 அடி எடுத்தாங்கன்னா 20 அடி அளவுக்கு தண்ணீர் நம்ம சேமிச்சு சுற்று வட்டார கிராமங்களுக்கும் குடிநீருக்கும் நீர்வள ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு ஒரு நல்ல பயனா அமையுங்க. தூர்வாரப்படும் போது கிடைக்கும் வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு வழங்கினால் அது உரமாக பயன்படும் என்றும், நீர்வரத்து அதிகமாக உள்ள காலகட்டத்தில் டெல்டா விவசாயத்திற்கு முழுமையாக தண்ணீர் வழங்க வாய்ப்பாக அமையும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அந்த மண்ணை தூர் எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அது உரமா பயன்படும். அதே மாதிரி தண்ணி அதிகமாக வர்ற காலகட்டங்களில் 100 அடி 120 அடி ஸ்டோரேஜ் பண்ணும்போது டெல்டா விவசாயிகளுக்கு இந்த தண்ணி முழுமையா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அமையும். கட்டி முடிக்கப்பட்டு 80 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னமும் தூர்வாரப்படாத மேட்டூர் அணையை இப்போதாவது தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காவிரி பாயும் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.